ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹரிலதாஸ் கார்டன். இன்னைக்கு இந்த வீடியோல டாலியா செடி வளர்ப்பு பத்தி தான் பார்க்க போறோம். நான் நெறைய டைம் பார்த்தீங்கன்னா, டாலியா செடியாவும் வாங்கி, பல்ப்ஸாவும் வாங்கி வச்சு ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு வந்ததே இல்ல. செடியா வாங்கி வச்சாலுமே பார்த்தீங்கன்னா, அப்படியே கொஞ்ச நாள்லயே காஞ்சு போயிடும். ஒரு 2 வருஷம் நான் ட்ரை பண்ணேன். நான் போன வருஷம்லாம் ட்ரையே பண்ணக்கூடாது. வேண்டாம் இனிமே அப்படின்ட்டு. ஒரு பல்ப் பார்த்தீங்கன்னா 500, 600லாம் குடுத்து வாங்கி வச்சேன். அப்பயுமே வரவே இல்ல. ஸோ நம்ம ஏரியாவுக்கு வராது போல அப்டின்ட்டு நான் டாலியா வளர்க்கறதே இப்ப இந்த 1 இயராவே விட்டுட்டேன். இருந்தாலும் எனக்கு டாலியா வந்து ரொம்ப பிடிக்கும். சரி மறுபடியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்டின்னு சொல்லிட்டு என்னோட ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் வந்து கொடைக்கானல்ல இருக்காங்க. அவங்கள்ட்ட சொல்லி அந்த அண்ணா வந்து பல்ப்ஸ் கொஞ்சம் அனுப்பிச்சு விட்டாங்க. அவங்க தோட்டத்துல இருக்க பல்ப்ஸ்ன்னு நெனைக்கிறேன். ஏன்னா அவ்ளோ ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. அந்த மண்ணோடவே அனுப்பிச்சிருந்தாங்க. அப்படியே ஃப்ரெஷ்ஷா அப்ரூட் பண்ணி அனுப்பிச்சிருப்பாங்க போல. அப்படியே கொத்து கொத்தா நம்ம கடைகள்லலாம் வாங்குனோம் அப்டின்னா, சிங்கிளா தான் இருக்கும். அந்த கிழங்க வந்து அதுலருந்து பிரிச்சு ஒண்ணு ஒண்ணா தான் குடுப்பாங்க. இந்த மாதிரி தான் இருக்கும் ஒண்ணு ஒண்ணா தனித்தனியா. ஆனா அப்படியே கொத்தாவே அப்படியே புடுங்கி அப்படியே ஃப்ரெஷ்ஷா குடுத்து விட்டுருந்தாங்க. அதுல பார்த்தீங்கன்னா, ஷூட்ஸுமே அந்த நியூ குரோத்துமே நெறைய வந்திருந்துச்சு. ரொம்ப ஹேப்பி அத பார்த்தோனே. எப்படியாவது இத வளர்த்து கொண்டு வந்துரணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டேன். அதே மாதிரி அந்த பல்ப்ஸ நான் பிரிக்கவே இல்ல. அப்படியே அந்த கொத்தோடவே வச்சுட்டேன். ஏன்னா பிரிச்சோம் அப்படின்னா, அதுல ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சுன்னா வளராம போயிடுமோன்னு ஒரு பயம். அதனால அப்படியே வைக்கலாம் அப்படின்ட்டு. மேக்ஸிமம் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லலாம் நான் நெறைய வீடியோஸ்ல பார்த்துருக்கேன். அவங்க அந்த மாரி பல்க்கா அப்படியே கொத்தாவே தான் வைக்கிறாங்க. ஸோ நாமளும் அதே மாதிரியே வச்சிடலாம் அப்படின்ட்டு வச்சுட்டேன். கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, நடக்குள்ள அந்த கிழங்கு அந்த தளிர்கள்லாம் லைட்டா இந்த மாரி தெரியிற மாரி வைக்கணும். நம்ம தண்ணி ஊத்தக்குள்ள அப்படியே நல்லாவே அந்த துளிர்கள்லாம் வெளிய தெரியும். ஏன்னா மண்ணு கொஞ்சம் உட்காரக்குள்ள லைட்டா தெரிய ஆரம்பிச்சுரும். அந்த மாரி வச்சாலே போதும். ரொம்பவும் ஆழமாவும் வைக்கக்கூடாது. மேலேயும் வைக்கக்கூடாது. இதுக்கு பாட்டிங் மிக்ஸ் பார்த்தீங்கன்னா, செம்மண், தொழு உரம், கோகோ பீட். நான் இதுல பெர்லைட்டும் கொஞ்சம் போட்டேன். ஏன்னா மண்ணு வந்து நல்லா சாஃப்ட்டா இருக்கும். தண்ணி வந்து ஏன்னா அது கிழங்குங்கிறதுனால தண்ணி தேங்கிச்சுன்னா அழுகி போயிடும். அதனால பெர்லைட் போடக்குள்ள தண்ணி வந்து சீக்கிரமா ட்ரைன் ஆயிடும். அதனால கொஞ்சம் பெர்லைட்டும் போட்டுக்கிட்டேன். அந்த பல்ப் நடக்குள்ள பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா ஃபங்கிசைட் இருக்குல்ல, அது லைட்டா தூவி விட்டேன். எப்படியாவது இந்த டைம் கொண்டு வந்துடணும்னு அப்படின்னு இந்த டைம் அவ்ளோ நான் கேர் எடுத்து பண்ணேன். அந்த மாரி பல்ப் வந்தோனே நைட்டோட நைட்டா கொண்டு போய் நட்டு வச்சுட்டேன். ஏன்னா, அதுல தளிர்கள்லாம் இருந்துச்சு. ஸோ ஒரு நைட் வச்சா கூட அது ஏதோ வாடி போயிடுமோ அப்டின்ட்டு கொண்டு போய் நைட்டோட நைட்டா வச்சு விட்டுட்டேன். இப்ப பாட்டிங் மிக்ஸ் பார்த்தாச்சு. பாட்டிங் மிக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா கோகோ பீட் போட்டு வையுங்க. ஏன்னா, நம்ப கிளைமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா, டெய்லியும் தண்ணி ஊத்துற மாரி தான் இருக்கு. கோகோ பீட் போட்டே எனக்கு டெய்லியுமே தண்ணி ஊத்திட்டே தான் இருக்கேன். ஒரு நாள் தண்ணி ஊத்தலனா கூட அப்படியே துவண்டு போயிடுது. செடியெல்லாம் வாடி போயிடுது. அதனால கண்டிப்பா கோகோ பீட் போட்டே வையுங்க. ஒண்ணுமே ஆகாது. செம்மண், தொழு உரம், கோகோ பீட், பெர்லைட் போட்டுக்கோங்க இருந்துச்சுன்னா. இல்லனாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கொஞ்சமா சாஃப் போடுங்க. அதாவது கிழங்கா வைக்கக்குள்ள. இதே நீங்க செடியா வாங்கி வைக்கிறீங்க அப்டின்னா, சாஃப் வேண்டியல. இந்த மண் கலவை மட்டும் போதும். இதுக்கு ஃபீடுன்னு பார்த்தீங்கன்னா, நான் செடி நட்டு 2 மாசம் வரைக்கும் எந்த ஃபீடுமே குடுக்கல. ஏன்னா பல்ப்லருந்து வளரக்குள்ள கொஞ்சம் ஸ்லோவா தான் வளர்ந்துச்சு. எனக்கு பார்த்தீங்கன்னா, நவம்பர்ல இருந்து தான் நல்ல வளர்ச்சியே இருந்துச்சு. அதுவரைக்கும் ஸ்லோவாவே தான் இருந்தது. அதனால பெருசா நான் எந்த ஃபீடுமே குடுக்கல. ஏன்னா நம்ம வந்து தொழு உரம் போட்டு தான் அந்த பாட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். அதனால அந்த சத்தே அதுக்கு போதுமானதா இருக்கும். செடி நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த பூ பூக்குற சீசன் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு நான் என்னென்ன குடுத்தேன்னா, புண்ணாக்கு கரைசல். கடல புண்ணாக்கு இல்ல, கடுகு புண்ணாக்கு. கடுகு புண்ணாக்கு கொஞ்சம், அது கூடவே டிஏபி கொஞ்சம். இது 2யுமும் எடுத்துட்டு ஒரு அளவெல்லாம் தேவையில்ல. ஒரு கைப்பிடி அளவுக்கு, ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்தாலே போதும். ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்க கடுகு புண்ணாக்கு எடுக்கிறீங்கன்னா, 1 ஸ்பூன் அளவுக்கு டிஏபி போட்டா போதும். இத ஒரு நைட்டு ஃபுல்லா ஊற வச்சுட்டு, மறுநாள் காலையில இந்த ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் சொன்ன அளவுக்கு பார்த்தீங்கன்னா, 20 லிட்டர் தண்ணி ஊத்தி நல்லா டைல்யூட் பண்ணிட்டு, ஒவ்வொரு செடிக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஊத்தி விடுங்க. அந்த பாட் சைஸ்க்கு ஏத்த மாதிரி. இந்த ஃபீடையே 15 நாளைக்கு ஒரு டைம் கன்டினியூஸா குடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, நல்ல குரோத்தும் இருக்கும். மொட்டும் நெறையா வைக்கும். பூவோட சைஸும் பெருசு பெருசா இருக்கும். இந்த ஒரு ஃபீடே பார்த்தீங்கன்னா, டாலியா செடிகளுக்கு போதுமானதா இருக்கும். நான் இது 1 தான் குடுத்துருக்கேன். செடி பாருங்க எவ்ளோ ஹெல்த்தியா நம்ம கள்ளக்குறிச்சில தான் இந்த செடி இருக்கு. சென்னைய விடவே ஜாஸ்தி வெயில் அடிக்குது. ஸோ பாருங்க எப்படி இருக்குன்னு. மழையுமே ஜாஸ்தி எங்க ஏரியாவுலலாம் இல்ல. நல்லாவே வெயில் அடிக்குது. அதே மாதிரி இதுலருந்து கட்டிங்ஸும் நான் எடுத்தேன். ஒரு 100 கட்டிங்ஸ்க்கு மேல எனக்கு சக்சஸ் ஆச்சு. நம்ப ஏரியாவிலே பார்த்துக்கோங்க. நான் இடையில பிளான்ட்டுமே சேலுக்கு குடுத்தேன். ஒரு 30 பிளான்ட்ஸ் மட்டும் சேல் பண்ணேன். ஆனா இது ரொம்ப சாஃப்ட்டான ஸ்டெம்ஸ்ங்கிறதுனால டிரான்ஸ்போர்ட்ல உடைஞ்சிரும். அதுவும் இல்லாம கொஞ்சம் செடி பெருசு பெருசா இருந்துச்சா, அதனால நான் குடுக்கல. சரி அந்த செடிய வேஸ்ட் பண்ண வேணாம். நம்ம தோட்டத்துல கொண்டு வந்து நட்டுறலாம்.
அப்டின்ட்டு ஃபுல்லா செடியும் கொண்டு வந்து தோட்டத்துல நட்டு வச்சுட்டேன். எப்படி வரும்னு தெரியல. நான் வச்சிருக்கேன். ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இது எல்லாமே என்னோட ஓன் பிளான்ட் தான். நான் பெருசா காசு போட்டுலாம் வாங்கல. இதுல பார்த்தீங்கன்னா, என்னோட கேரிங் தான் இதுல என்னோட உழைப்பு தான் நான் போட்டுருக்கேன். ஸோ, அதனால கொண்டு போய் நடலாம். வந்தாலும் பார்த்துக்கலாம், வரலனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா செடியும் பார்த்தீங்கன்னா, தோட்டத்துல கொண்டு போய் நட்டு வச்சுட்டேன். அதனால தான் நெறைய ஃப்ரெண்ட்ஸ் இன்னுமே பிளான்ட் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. பட் இருந்தாலும் எனக்கு ஒரு பயம். ஏன்னா பிளான்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் தண்ணி ஊத்தலனாலும் வாடி போயிடுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்போர்ட்ல உடைஞ்சிருது. போய் சேர்ற வரையும் எனக்கு திக்கு திக்கு திக்குன்னு இருக்கு. அதனால தான் சரி நெக்ஸ்ட் இயர் நம்ம பல்ப்பாவோ, இல்ல சாம்ப்ளிங்ஸாவோ சேல் பண்ணிக்கலாம். இந்த வருஷம் குடுக்க வேண்டாம் அப்டின்ட்டு ஃபர்ஸ்ட்டு குடுத்ததோட நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் குடுக்கல. தப்பா நெனச்சுக்காதீங்க. தோட்டத்துல வச்சிருக்க செடிலாம் எப்படி சர்வே ஆகுது, இந்த வெயிலுக்கு எப்படி வருது அப்டின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து மாவு பூச்சி வருது. அந்த மாரி ரொம்ப வெயில் இருந்துச்சுன்னா, அந்த இலைகள்லாம் லைட்டா சுருண்டு ட்ரிப்ஸ் அட்டாக் மாதிரி ஆகுது. நான் ரோஸ் செடிக்கு ஸ்ப்ரே பண்ணக்குள்ள இதுக்குமே ஸ்ப்ரே பண்ணி விடுவேன். இந்த செடிகள்ல பெருசா எனக்கு வந்து இலைகள்லாம் அந்த அளவுக்கு நோய் தாக்குதல் இல்ல. ஏன்னா ஷேட் நெட் கீழ தான் வச்சிருக்கேன். ரொம்ப ஃபுல் சன்னும் அடிக்காது இதுக்கு. ஆனா கிரவுண்ட்ல வச்சிருக்கிறது ஃபுல் சன்ல இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா, அந்த லீஃப்லலாம் லைட்டா ஒரு மாதிரி ட்ரிப்ஸ் அட்டாக் மாதிரி இருக்கு. அப்படியே இலைலாம் சுருண்டு சுருண்டு போயிருக்கு. அதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 2 டைம் ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன். பூச்சி தாக்குதல் பெருசா வராது. இது ஒரு பிரச்சனை தான் வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம செடி வளரக்குள்ளயே அந்த நுனிய வந்து நம்ம கிள்ளி கிள்ளி விட்டோம் அப்டின்னா, செடி நல்லா புஷ்ஷியா வளரும். அதே மாதிரி அந்த நுனிய கட் பண்ணதையும் நம்ம நட்டு வச்சோம்னா, நம்மளுக்கு ஒரு புது செடியா வரும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, அந்த மாரி கட்டிங்ஸ்ல போட்ட செடிகள் தான். எவ்ளோ பிரான்ச்சஸ் வந்திருக்கு பாருங்க. நம்ம நுனிய கட் பண்ணக்குள்ள நம்மளுக்கு செடி புஷ்ஷியாவும் வரும். அதே சமயத்துல நம்மளுக்கு இன்னொரு புது பிளான்ட்டும் கிடைக்கும். 2 இன் 1 மாரி தான் இதுல. நம்ம ஒரே செடிய வச்சு நெறைய செடிகள் கொண்டு வரலாம். நம்ம கிளைமேட்டுக்கே பாருங்க எவ்ளோ சூப்பரா வந்திருக்குன்ட்டு. நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பா சாம்ப்ளிங்ஸாவோ, பல்ப்ஸாவோ நான் குடுக்க ட்ரை பண்றேன். ஓகே ஃபிரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்தது அப்டின்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.